ரஷ்யாவோட ஓர்ஷ்னிக் ஏவுகணைய பார்த்து அலறி துடிக்காத நாடுகளே கிடையாது. குறிப்பா ஐரோப்பாவும், அமெரிக்காவும் கடந்து பதறுது. பிரிட்டன் மட்டும் இதுல நம்ம ஜோலி தான் முதல்ல முடியப்போகுது அப்படின்னு சொல்லி நடுங்க ஆரம்பிக்குது. இவனுங்க 2 பேராச்சும் என்னைக்கு வேணாலும் நம்மள அடிப்பான். அதுக்கு முன்னாடி சரண்டர் ஆயிருவோம் அப்படிங்கிற மனநிலையில இருக்கும்போது, இல்ல நம்ம சரண்டர் ஆனாலும் நம்மள அடிப்பான் அப்படிங்கிற மாரி பிரிட்டனோட மனநிலை இருக்கு. இருக்கட்டும். காரணம் என்னன்னா, ஓவர் வாயி. அதே மாரி இப்பவும் ஊரு பூரா என்னமோ இவங்க தான் ஆண்டுகிட்டு இருக்கிற மாரி நெனப்பு வேற. அந்த நெனப்புல பல ஸ்டேட்மெண்ட்டுகளையும் விடுவாய்ங்க. அதனால இந்த மாரி சிரமங்கள்லாம், இடைஞ்சல்கள்லாம் பிரிட்டனுக்கு அப்பப்ப வந்தா மட்டும் தான், பிரிட்டன் கொஞ்சமாச்சும் அடங்கி இருக்கும். அதனால அடங்கி இருக்கட்டும். இது ஒரு பக்கம் இருக்க, பிரான்ஸ பொறுத்தவரை நடுவுல வந்து தாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனார்கள். இப்ப பிரான்சுக்கான பதிலடிய ஏற்கனவே ரஷ்யா பதிவு பண்ணியிருந்தாலும், இப்ப ரொம்ப தெளிவா பாதுகாப்பு கவுன்சிலோட தலைவர் சொல்லும்போது, அதோட வீரியமும், ஆழமும் ரொம்ப ஜாஸ்தி. அவர் சொல்றது என்ன அப்டின்னா, போர்ஷ்னிக் ஏவுகணைய யாராலும் தடுக்க முடியாது. உலகத்துல எந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமும் சரி, எந்த ஆயுதமும் சரி, இத வீழ்த்த முடியாது. உன்னும் சொல்லப்போனா, ஹை வேல்யூ ப்ரொஃபைல்கள் பங்கர்ல உட்கார்ந்திருந்தாலும் காப்பாத்த முடியாது உங்கள. வேணா ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா? அப்படின்னு சொல்லி பெரிய அளவு ஒரு குண்ட போடுறாரு. இது எதுக்கு அப்டின்னா, பிரான்ஸ நோக்கி தான். தப்பி தவறி நீ இருக்கிற இடம் தெரிஞ்சு போச்சு, தொலைச்சு புடுவோம் பார்த்துக்க. எந்த பங்கரும் உதவாது. அதே மாரி எங்களோட மிசைல தடுக்கிறக்கு இப்ப சமகாலத்துல எந்த ஆயுதங்களும் கிடையாது அப்படின்னு அறிவிச்சுட்டார்கள். அது மட்டும் கிடையாது. ஏற்கனவே ரஷ்ய அதிபரே பதிவு பண்ணியிருக்காரு. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு இத வீழ்த்துறக்கு ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்தாலும், அதையும் தாண்டி பாயறக்கு இத அப்டேட் பண்ணி போய்க்கிட்டே இருப்போம். நாங்க தான் இதுல ஃபர்ஸ்ட்டு நிப்போம். அடுத்து வரவன் பூரா கீழ நின்னுக்க வேண்டியது தான். டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது தாறுமாறா இருக்கும் அப்படின்னு சொல்லி ரஷ்ய தரப்பு பதிவு பண்ணுச்சு. இது பூரா ரஷ்ய அதிபர் புட்டினே பதிவு பண்றனால இதோட வெயிட்டேஜ் அப்படிங்கிறது தாறுமாறு. அதுக்கடுத்து கூடுதல் வெயிட்டேஜுக்கு புட்டினோட நம்பகமான ஆள், அதே சமயம் பாதுகாப்பு கவுன்சிலோட தலைவர், ஒரு காலத்துல பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர் இப்படி பல்வேறு பதவிகள வகிச்ச மிட்ரெடேவ் இத பத்தி சொல்லும்போது, கூடுதலான அழுத்தம் வருது. காரணம் என்ன அப்டின்னா, பெரிய அளவுல மிரட்டல் ஸ்டேட்மெண்ட்டும் சரி, அத தொடர்ந்து மிரட்டல் அடியும் சரி, இம்மீடியட்டா ரஷ்யாவோட பாணி வெறும் மிரட்டல் ஸ்டேட்மெண்ட் மட்டும் கிடையாது. விட்ட ஜோர்லயே களத்துல இறங்கிருவாய்ங்க. அதனால இப்ப பாதுகாப்பு கவுன்சில் தலைவர் சொல்றது பிரான்சுக்கு கூடுதல் நடுக்கம். காரணம் எந்த பங்கர்ல போய் உட்கார்ந்திருந்தாலும் சரி, உங்கள காப்பாத்த முடியாது. வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்களேன் அப்படின்னு சிம்பிளா முடிச்சுட்டாரு. அதே மாரி ஓர்ஷ்னிக் ஏவுகணைய யாராலயாச்சும் வீழ்த்த முடியுமா அப்படின்னு கேட்டா, முடியாதுன்னு ரஷ்ய தரப்பு சொல்லிருச்சு. இருந்தாலும் நமக்கு பிடிக்குதோ, பிடிக்கலையோ, அன்னை அமெரிக்கா இத பத்தி என்ன சொல்றாய்ங்க அப்படிங்கிறது தான். அன்னை அமெரிக்காவோட வெள்ளை மாளிகையும் சரி, பென்டகனும் சரி, அமைதி. வாயே தொறக்கல. இப்படி வாயே தொறக்காதப்ப, அங்க உள்ள ஏஜென்சிகள் சும்மா இருப்பார்களா? அப்படின்னு கேட்டா, அங்க இதுக்குன்னு உள்ள எக்ஸ்பர்ட்டுகள பெரிய அளவு பேச வற்புறுத்துவார்கள். அப்படியும் ஒரு பயலும் பேசல. அப்படி இருந்தும் ஒரு பய அங்க வாய தொறந்துட்டார்கள். அமெரிக்காவோட நேரடி கருத்தா தான் அத பார்க்கப்படுது. என்ன அப்படின்னா, சமகாலத்துல போர்ஷ்னிக் ஏவுகணைய தடுக்கக்கூடிய எந்த மிசைல்களும் இல்ல. பேட்ரியாட்டோ, அயன் டோமோ எதுவுமே தடுக்காது, வேலை செய்யாது. இல்ல வேலை செய்யும் அப்படின்னு சொன்னா, அவர்கள் அவர்களையே ஏமாத்திக்கிறார்கள். சொல்ற நபர்கள் அவர்களே ஏமாத்திக்கிட்டு, சுத்தி உள்ள நபர்கள நம்ப வச்சு கடைசியில யுத்த காலத்துல பெரும் இழப்ப சந்திக்கிறது உறுதி அப்படின்னு சொல்ட்டாரு. இந்த அளவு டெக்னாலஜில இப்போதைக்கு யார்கிட்டயும் எதுவும் கிடையாது. அப்படி இருக்கும்போது இருக்கக்கூடிய நபர்கள எதிர்க்கிறது அப்படிங்கிறது அவ்வளவு சுத்தப்படாது அப்படிங்கிறது தான். இப்ப ரஷ்யாவோட ஓர்ஷ்னிக் ஏவுகணை அதோட அப்டேட்டட் வெர்ஷன்லாம் அடுத்து வரப்போது. இதுக்கு பேரலரா சில மிசைல்கள் வரப்போது. இது ஒட்டு மொத்தமா ரஷ்யாவ எந்த இடத்துக்கு நகர்த்துது அப்படின்னா, ஜப்பான் மீது அமெரிக்கா அணுகுண்டு போடும்போது, திருப்பி அணுகுண்ட போடுறக்கு ஒரு பயல்ட்டும் இல்ல. இருந்திருந்தா அன்னைக்கு கதையே வேற. அதனால தான் வெள்ளை மாளிகையில உட்கார்ந்துகிட்டே அன்னைக்கு அதிபரால உத்தரவிட முடிஞ்சுச்சு. இல்லாட்டி அணு ஆயுத தாக்குதல் நடத்தும்போது, அதிபர் ஆட்டோமேட்டிக்கா ஏதோ ஒரு ஃப்ளைட்ட பிடிச்சு மேல போயிருவாரு. பூமியில இருக்க போறது கிடையாது. பங்கர்கள இருக்க போறது கிடையாது. இது வெளிப்படையா இருக்கக்கூடிய சிஸ்டம். அதுக்கடுத்து பங்கர்களோ, இல்ல சீக்ரெட் பிளேஸோ, இல்ல வேற நாடுகளுக்கு நகர்றதோ, இல்ல வான்வெளியில எந்த ஊர் மேல பறக்கிறது, இதெல்லாம் சீக்ரெட்டான திட்டங்கள். வெளியில தெரியாது. ஊரறிஞ்ச விஷயம் என்ன அப்டின்னா, இப்ப சமகாலத்துல அணு ஆயுத தாக்குதல் உத்தரவிடக்கூடிய நாட்டோட தலைவர் அப்படிங்கிறது அவரோட சொந்த விமானத்துல, சேஃபான தூரத்துல பயணிப்பார் அப்படிங்கிறது தான் வெளிப்படையா இருக்கக்கூடிய சிஸ்டம். அதெல்லாம் இப்ப. அப்ப ஒரு பயல்ட்டயும் ஆப்போசிட்ல இல்லாதனால, வெள்ளை மாளிகையில இருந்தே உத்தரவு போட முடிஞ்சுச்சு. மீண்டும் சில நாட்கள் கழிச்சு, மீண்டும் அதே அணுகுண்ட ஜப்பான் மேல போட முடிஞ்சுச்சு. அவ்வளவு திமிரான பொசிஷன்ல இப்ப யாருமே கிடையாது. ஏன் அப்டின்னா, பல நாடுகள் கிட்ட இருக்கு. ஆனா, இப்ப இந்த மிசைல் அப்படிங்கிறது
தடுக்க முடியாத ஒரு ஆயுதம். இதுக்கு மேல ஆயுதங்களும் வரக்கூடும். கையிலேயே கூட இருக்கலாம். உபயோகம் பண்ணும்போது தான் வெளியில தெரியும். ஆனா சமகாலங்கள்ல இத எட்டி தொடுறக்கோ, இல்ல சீக்ரெட்டா எங்ககிட்டயும் இருக்கு. நாங்க இன்னும் சோதிக்கல அவ்வளோதான் அப்படின்னு சொல்ற இடத்துல எந்த நாடும் இல்ல. அப்ப தெளிவா அன்னைக்கு ஜப்பான் மேல அமெரிக்கா குண்டு போடும்போது எவ்வளவு மைலேஜ் எடுத்துச்சோ, அந்த மைலேஜான இடத்துல ரஷ்யா இருக்கு அப்படிங்கிறது தான் எதார்த்தமான உண்மை. அதனால தான் ரஷ்ய அதிபர் புட்டின் வெளிப்படையா வந்து மிரட்டுறார். அதுக்கடுத்து பாதுகாப்புத்துறை கவுன்சில் வேணும்னா பங்கர்ல இருந்து ட்ரை பண்ணி பாரேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு மைலேஜ தாறுமாறா ரஷ்யா சமகாலத்துல எடுக்கும் அப்படிங்கிறத யாரும் ஸ்மெல் பண்ணல. ஸ்மெல் பண்ணியிருந்தா அமெரிக்கா பைடன்லாம் என்னைக்கோ தெறிச்சு ஓடியிருப்பாரு. ஆயுத சந்தைய நான் ஆப்பிரிக்கால உருவாக்கி காட்டுறேன். இந்த பக்கம் வேணாம். போதும் நிறுத்திக்குவோம் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி, அவர்களோட ஆயுத சந்தை முதலாளிகளை எல்லாம் திருப்திப்படுத்திட்டு, அன்னை நீட்டா எக்ஸிட் ஆயிருப்பாரு வெள்ளை மாளிகையை விட்டு. ஓர்ஸ்னிக் இருந்தத அமெரிக்க உளவுத்துறை ஸ்மெல் பண்ண தவறிருச்சு. ரஷ்யா எப்பவும் போல தன்னோட நடவடிக்கைகள அமெரிக்காவால ஸ்மெல் பண்ண முடியாது. களத்துல என்னோட வீரியத்த என்னைக்கும் குறைக்க முடியாது அப்படிங்கிறத ஓர்ஸ்னிக் ஏவுகணைகள் மூலியமா மீண்டும் நிரூபிச்சிருச்சு அப்படிங்கிறது எதார்த்தமான உண்மை. நன்றி, வணக்கம்.